வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரீனல் ஸ்டோன்ஸ் அப்படின்னா கிட்னி கற்கள். ஸோ இந்த வீடியோவில் இந்த கிட்னி கற்கள்னா என்ன, எதனால ஃபார்ம் ஆகுது, என்ன அறிகுறிகள் இருக்கும், எப்படி இதை தவிர்த்து கொள்ளலாம், என்ன மாதிரி டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு பல்வேறு கோணத்தில் உங்களுக்காக கிட்னி கற்கள் வாங்க வீடியோவில் செல்லலாம். கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்றது நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னது கிட்னியில் கல்லா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக நிறைய பேர் சில பேர் பார்ப்பீங்க. ஆனால் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். என்ன சார் இது ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் கிட்னின்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் உறுப்பு. அதுதான் யூரின் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அப்போ நம்ம உடம்புல இருக்கிற ஒரு முக்கியமான ஃபில்டர் ஆர்கன், அதாவது வடிகட்டுற ஒரு முக்கியமான உறுப்பு எதுனா கிட்னி தான். ஸோ கிட்னி தான் வடிகட்டி சிறுநீராக வெளியே நம்மளுக்கு தள்ளிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? தேவையில்லாத சோடியமு, பொட்டாசியமு, ஆக்சலேட்டு, கிறிஸ்டல்ஸ் இதெல்லாம் எதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் அந்த இதெல்லாம் வடிகட்டி நம்ம யூரின் மூலியமாக நம்மளுக்கு வெளியே அமைச்சிக்கிட்டு இருக்கு. யூரியா, கிரியாட்டினின் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ரைட்? ஸோ இந்த கிட்னின்றது வடிகட்டுற ப்ராசஸ். அப்ப வடிகட்டும் போது ஒரு சில டைம்ல நம்மளுக்கு ஒரு சில இப்ப எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மாவோ ஏதாவது ஜலிக்கிறோம், நம்ம பாட்டிங்க ஜலிப்பாங்க. ஜலிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்கிற பெரிய பெரிய கல்லுங்க இதெல்லாம் அப்படியே ஃபார்ம் ஆகிடும்ல, அந்த மாவு மட்டும் நைஸான மாவு மட்டும் கீழே போயிடும். அந்த மாதிரி கிட்னி ஃபில்டர் பண்ணும்போது சில நேரத்தில் இந்த மாதிரி கற்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்? ஏன் சார் ஃபார்ம் ஆகுது, என்னென்ன காரணங்கள் இருந்தால் ஃபார்ம் ஆகும்? மிக முக்கியமான காரணம் இந்த கிட்னி கற்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான காரணம் டீஹைட்ரேஷன். அதாவது என்னன்னா நீர் குறைபாடு, நீர் சத்து குறைபாடு. நல்லா பாருங்க, இந்த பேஷண்ட்ஸ் எல்லாருமே இந்த வெயில் காலத்தில் தான் வருவாங்க. சம்மர் சீசன்ல தான் அந்த கிட்னி கற்கள் கேசஸ் அதிகமாக தென்படும். ஏன்னா சம்மர்ல பார்த்தீங்கன்னா வேர்த்து போகும், நம்ம உடம்புல நீர் சத்து கம்மியாகும். அப்போ யூரின்னா கான்சென்ட்ரேட்டடாக மாறும். பார்த்துருக்கீங்களா? இந்த சம்மர் அப்போ யூரின் போகும்போது கொஞ்சம் கம்மியாக தான் போகும், ஆனால் போகும்போது ரொம்ப பார்த்தீங்கன்னா டார்க்கா எல்லோவா அந்த மாதிரி கலரில் போகும். அப்போது டீஹைட்ரேஷன் அப்படி நீர் சத்து குறைபாடுனால கிட்னி கான்சென்ட்ரேட்டடாக யூரின் ஃபார்ம் பண்ணுறதுனால நிறைய டைம் கற்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ டீஹைட்ரேஷன் முதல் முக்கியமான காரணம், நீர் சத்து குறைவது முதல் முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது காரணம் என்ன, இந்த கிட்னி கற்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இன்னொரு வேற ஏதாவது காரணம்னா கண்டிப்பாக ஒரு சில காரணங்கள் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சில டயட் ஹேபிட்ஸ்னால ப்ராப்ளம் வரலாம். இப்போ டயட்டில் யார் ஒரு சில பேர் இந்த கால்சியம் ரொம்ப அதிகமாக எடுக்கிறாங்களோ, ஆக்சலேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த டொமேட்டோலுக்கு ஆக்சாலிக் ஆசிட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்காங்களோ, இந்த மாதிரி டயட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லாமல், நீர் சத்துலாம் பெருசாக இல்லாமல், ட்ரை ஃபுட்ஸ் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக எடுக்கும்போது, சோடியம், சால்ட் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக எடுக்கும்போது அப்போ அவங்களுக்கும் கிட்னி கற்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டாவது முக்கியமான காரணமாக அமையுது. மூணாவது முக்கியமான காரணம், சில நேரத்தில் இன்ஃபெக்ஷனால, நாம் போன வீடியோவே பேசியிருந்தோம், சிறுநீரில் இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னும் போது இன்ஃபெக்ஷனால பாக்டீரியானால சீல் போடுச்சு, சில நேரத்தில் அது மூலியமாக கற்கள் ஃபார்ம் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நாலாவது முக்கியமான காரணம், ஒரு சில பேருக்கு கவுட்னு சொல்லிட்டு ஒரு நோய் இருக்குங்க. கவுட்ன்றது என்னன்னா யூரிக் ஆசிட். என்னது? யூரிக் ஆசிட். அந்த யூரிக் ஆசிட் உடம்புல அதிகமாக செக்ரேட் ஆச்சுன்னா அது பேர் தான் கவுட்னு சொல்லுவோம். அந்த யூரிக் ஆசிட் அதிகமாக உடம்புல செக்ரேட் ஆகும்போது அப்போ கிட்னி வழியா யூரிக் ஆசிட் வெளியே போகணும்ல, அப்போ கிட்னியில் யூரிக் ஆசிட் சேர ஆரம்பிக்குது, அது ஒரு கல்லா மாறுது. அப்போ மிக முக்கியமான ஒரு 4-5 காரணங்கள் இந்த கிட்னி ஸ்டோன்ஸுக்கு என்ன ஏன் வருது அப்படின்னா, கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்ம சம்மர் சீசன் நீர் போதாண்மை, டீஹைட்ரேஷன்ன்றது முதல் காரணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம டயட்ரி ஹேபிட்ஸில் பிரச்சனை வர்றது ரெண்டாவது காரணம். இன்ஃபெக்ஷன் யூரின்ல ட்ராக்டில் அடிக்கடி ஆகுதுன்னா அது மூணாவது காரணம். கவுட் மாதிரி நோய்கள் நாலாவது காரணம். அஞ்சாவது ரொம்ப ரேராக ஒரு சில மாத்திரைகளோட சைடு எஃபெக்ட்ஸ், எஸ்பெஷலி இந்த HIV போடுற மாத்திரை, இந்த மாதிரி ஒரு சில மாத்திரையோட சைடு எஃபெக்ட்ஸ்ல இந்த மாதிரி கிட்னி கற்கள் ஃபார்ம் ஆகலாங்க. ஆனால் அதுக்கு மாத்திரைனால ஜென்ரலாக பெருசாக ஃபார்ம் ஆகாது. இது எல்லா காரணங்களையும் சொல்லிட்டு கற்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குங்க. கிட்னி கற்கள்லேயே நிறைய டைப்ஸ் இருக்கு. கால்சியம் கற்கள், ஆக்சலேட் கற்கள், ஸ்ட்ரோய்ட் கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்னி ஸ்டோன்லேயே பல வகை இருக்குது. கால்சியம் ரிச்சாக இருந்ததுன்னா அது கால்சியம் கற்கள். ஆக்சலேட் ரிச்சாக இருந்தால், ஆக்சாலிக் ஆசிட் அதிகமாக இருந்தால் அது ஆக்சலேட் கற்கள். ஸ்ட்ரோய்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஷேப், இந்த இன்ஃபெக்ஷனால கிட்னி ஷேப்பில் கற்கள் வரும்.
கிட்னி ஷேப் எப்படி இருக்குது, பீன்ஸ் மாதிரி இருக்கும். கிட்னின்றது பீன்ஸ் மாதிரி, ஓகேங்களா? அந்த பீன் ஷேப்லேயே கற்கள் ஃபார்ம் ஆகும். அது பேர் தான் ஸ்ட்ரூவைட் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கிட்னி கற்கள் இருக்குது. அப்புறம் யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் மறக்க முடியாது. ஏன் நான் சொன்னல, கவுட்ன்ற நோயில் யூரிக் ஆசிட் அதிகமாகும். இப்போ யூரிக் ஆசிட் கற்கள் ஃபார்ம் ஆகும், யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ். இந்த மாதிரி காரணங்கள் வந்து நம்மளுக்கு இருக்குது. இந்த டைப்ஸ் ஆஃப் கற்கள் இருக்குது, ரைட்? எப்போ சார் எனக்கு கிட்னியில் கல் இருக்கான்னு தெரியும், அதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்ற மாதிரி அடுத்து நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என் மைண்டில் புரியுது. என்ன அறிகுறிகள் இருக்கும் இந்த கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு அப்படின்னு எடுத்தோம்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அறிகுறி என்னன்னா வலி, பயங்கரமான வலி. எங்க சார் வலிக்கும், யூரின் போகிற இடத்துலன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. லாயின் டு கிராயின் டைப் ஆஃப் பெயின். புரியல சொல்கிறேன். லாயின்னா எங்கே அப்படின்னா ரீனல் ஆங்கிள், இந்த முதுகுக்கு இந்த பின்னாடி பகுதி, இதுதான் லாயின்னு சொல்கிறோம். கிராயின்ன்றது இந்த தொடையோட இடுக்கு, இதுதான் கிராயின்னு சொல்கிறோம். அப்போது உங்கள் வலி எப்படி இருக்கும்னா, இந்த இடத்துல ஆரம்பித்து இந்த தொடையை நோக்கி அப்படியே ட்ராவல் ஆகும். ஏன்னா கிட்னிக்கு அந்த கிட்னி அப்படி தானே இறங்கும். அந்த கல் கிட்னிலேருந்து அப்படியே கீழே இறங்கி 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 அந்த கிட்னி பைப் வழியா இறங்கி இறங்கி அந்த பிளாடர்ன்ற இடத்துக்கு வந்து சேருது. அப்போ அங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகும்போது வலி பின்னும். அதனால அந்த வலி எப்படின்னு சொல்கிறான், லாயின் டு கிராயின் டாப் ஆஃப் பெயின். அப்படியே இப்படி ஜிங் ஜிங் ஜிங்குன்னு சொல்லிட்டு வலி வின்னு 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 இருக்கும். கிட்னி கற்கள் பேஷண்ட் நிறைய நான் பார்த்துருக்கேன். நம்ம யூஜி படிக்கும்போது, எம்பிபிஎஸ் படிக்கும்போது ரொம்ப சிரமப்படுவாங்க, ஓகேங்களா? என்னோட நண்பருக்கே ஒரு டைம் இப்படி ஆயிருக்கு, ரொம்ப சிரமப்படுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு வலின்றது முக்கியமான அறிகுறி ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூரின் வந்து போகும்போது வந்து நிறைய டைமில் வந்துட்டு கம்மியாக போவாங்க, விட்டு விட்டு போவாங்க. போகும்போது ரொம்ப வலிக்குதுன்னுவாங்க, ஒரே வலிக்குது, எனக்கு யூரினே சரியாக வரல, போகும்போதெல்லாம் எனக்கு வலிக்குது அப்படின்னும் போது இதுவும் ஒரு சான்ஸ். மூணாவது வந்து சில நேரத்தில் வந்து சில கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளட் மாதிரி கூட வந்து சில நேரத்தில் வரலாம். அந்த ஹெமச்சூரியா, யூரினில் பிளட் மாதிரி கூட போகலாம். இதுவும் வந்து சான்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே கிட்னி கற்களோட அறிகுறிகள் தான். முக்கியமான அறிகுறி என்னன்னா, லாயின் டு கிராயின் டைப் ஆஃப் பெயினை யாரும் மறக்கக்கூடாது. முதுகு பகுதியில் ஆரம்பிச்சு இடுக்கு வரைக்கும் வலி பின்னும் அப்படின்றது தான் முக்கியமான அறிகுறி. ஸோ அதனால உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டாக வலி ஆரம்பிக்குது, இந்த இடத்துல பின்னாடி ஆரம்பிக்குது, இப்படி லைட்டாக பரவாயில்ல மாதிரி இருக்குன்னு நெக்லெக்ட் பண்ணாம உடனே நீங்க போய் டாக்டர் பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட். என்ன மாதிரி சார், எப்படி சார் கண்டுபிடிப்பாங்க, என்ன டெஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாங்க. ஒன்று முக்கியமான ஒரு டெஸ்ட் என்னன்னா அல்ட்ராசவுண்ட் கேயூபி. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இருக்குல்ல, அந்த அல்ட்ராசவுண்டில் கிட்னி யூரிட்டர் பிளாடரை பார்த்தாங்கனாலே கிட்னி கற்கள் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிச்சிருவாங்க. சில கேஸ்க்கு தேவைப்பட்ட சிடி ஸ்கேன் கூட எடுத்து பார்ப்பாங்கன்றது தான் வந்துட்டு இருக்கு. இதுதான் வந்து முக்கியமான டெஸ்ட்டாக வந்து அமையுது. சரி சார், என்ன மாதிரி வைத்தியம் டாக்டர் கொடுப்பாருன்னா, வைத்தியம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் ரீஹைட்ரேஷன். அதாவது தண்ணியை வந்து அதிகப்படுத்தி அந்த கிட்னி கற்களை வந்து ஃப்ளஷ் பண்ணுற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்தை நம்மளோட இதிலெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கு, நம்மளோட கிச்சனோட பேசின் சாக்காட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு என்ன பண்றோம், டக்குன்னு தண்ணியை ஃபோர்ஸாக அடிக்கிறோம், சர்க்குன்னு ஃப்ளஷ் ஆகி போயிடுற மாதிரி. அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து ஐவி ஃப்ளூயிட்ஸை வந்து டாக்டர்ஸ் நிறைய கொடுப்பாங்க. அது வந்து முக்கியமானதாக இருக்கும். ரெண்டாவது வலி அப்படின்றதுனால வலியை போக்குறதுக்கான மருந்துகள் கொடுப்பாங்க. நீங்களே போய் இந்த மெடிக்கல் ஷாப்பில் நிறைய வலி மாத்திரை வாங்கி போடாதீங்க. ஏன்னா அந்த வலி மாத்திரை இந்த கிட்னி கற்களுக்கு போடக்கூடாது. போட்டால் அது கிட்னி டேமேஜ் இன்னும் அதிகமாகும்ன்றதை சொல்லிக்கிறேன். அதனால் இதுக்குன்னு சொல்கிற வலி மாத்திரை டிஃப்ரெண்ட். ஆனால் நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் கேட்டால் கிடைக்காது. ஏன்னா டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி வலி மருந்துகள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி மூணாவது ஆன்டி ஸ்பாஸ்மோடிக், இப்படி விட்டு 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 இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்பாசம் ரிலீவ் பண்ற மாதிரி மருந்துகள் கொடுப்பாங்க. அதே மாதிரி கிட்னிக்கு வந்து பர்டிகுலர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கற்கள் இருந்தால் அதை கரைக்கிறதுக்கான மருந்தும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஸ்டோன் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு டாக்டர் சைட்லேருந்து இருக்கும். சில நேரத்தில் ஒரு சில ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை மாட்டிக்கிச்சு வெளியே வர்றதில்லை, நம்ம தண்ணி கொடுத்தாலும் கரையிறதில்லை, ஃப்ளஷ் ஆக மாட்டேங்குது அப்படின்னும் போது ஆப்ரேஷன் ரோலுக்கு வருதுங்க, சர்ஜரி ரோலுக்கு வருது. அப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான ப்ரொசீஜரோட பேர் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முடிஞ்சால் நான் தனியாக அதை பற்றி அப்புறம் ஒரு வீடியோவில் பேசுகிறேன். அது பேர் தான் ESWL. ESWL அப்படின்னா என்னென்னா எக்ஸ்ட்ரா கார்போரியல் ஷாக் வேவ் லித்தோட்ரிப்சி. இதை நான் வந்து எம்பிபிஎஸ் படிக்கும் போதே எனக்கு வந்து கேட்ட ஒரு எஸ்ஏ கொஸ்டின்ங்க. எக்ஸ்ட்ரா கார்போரியல் ஷாக் வேவ் லித்தோ அப்படின்னா என்னன்னா, ஒரு ஷாக் மாதிரி, ஒரு கரண்ட் மாதிரி வெளியே வந்து செலுத்துவாங்க கிட்னிக்கு. அந்த கரண்ட் வைப்ரேஷன் கிருன்னு என்ன பண்ணணும்னா அந்த கிட்னி கற்களை டகடகடகடன்னு பீஸாக உடச்சி விட்டுட்டு அந்த கிட்னி கற்கள் மண்ணு மாதிரி மாறிடும். கல் மண்ணாக மாறிடுது, அந்த மண் யூரின்ல வந்துடுது. ஸோ வெளியே இருந்து ஒரு ஷாக் வேவ் கொடுத்து அந்த கிட்னியோட கல்லை உடைக்கிறது பேர் தான் ESWL. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேஸுக்கு தேவைப்படுது. ஒரு சில கேஸ் அது பண்ணியும் உடையலன்னும் போது பார்த்தீங்கன்னா தான் நம்ம யூராலஜிஸ்ட் டாக்டர் உள்ள வராரு. யூராலஜிஸ்ட் டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா டைரெக்டாகவே அந்த நம்ம ஆண்குறியோ பெண்குறியோ டைரெக்டாக உள்ளே போய் கிட்னிக்கே போயிட்டு அங்கே இருக்கிற கற்களை ஒரு கப்பு மாதிரி கரண்ட் மாதிரி இருக்கு, ஒரு பேஸ்கெட்
பேஸ்கெட் வலைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வலைய மாதிரி விரிச்சு டக்குன்னு அந்த கல் அந்த வலையில பிடிச்சி வெளியே எடுத்துட்டு வந்துடுவார். வேலை முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் யூராலஜிஸ்ட் பண்ற வேலை. ஸோ இது வந்து எல்லா கேஸுக்கும் கிடையாது. ஒரு சில சிக் கேஸ் மாட்டிக்கிச்சு ரொம்ப பிரச்சனைனா, ஏன் சார் இந்த கிட்னி கல்லை அப்படியே விடக்கூடாதா, சும்மா விட்டுறலாம் வேணா, உங்களை விடாதுங்க, வலி பின்னுன்னு சொல்லிட்டேன். அந்த வலி பின்னும் போது நீங்கள் எப்படி அது சும்மா விடுவீங்க? வலிக்கலாம் பரவாயில்ல, வலி வெறித்தனமாக இருக்கும், நீங்களே விட முடியாது. கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட போய் லேண்ட் ஆகி தான் ஆவீங்க. ஓகேங்களா? அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, வலியை பொறுத்துக்கிட்டு ஏதோ மாத்திரை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா, திடீர்னு இந்த கல் மெயினான இடத்துல மாட்டிக்கிச்சுன்னா அதனால் வந்து நம்மளுக்கு நெஃப்ரோலித்தியாசிஸ், அதே மாதிரி ஹைட்ரோநெஃப்ரோசிஸ், கிட்னி ஃபெயிலியர்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ கிட்னி சக்குன்னு ஃபெயில் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் அதிகமாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் கிட்னி கற்களை இக்னோர் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அந்த நீங்கள் ட்ரீட் பண்ணலன்னா திடீர்னு யூரின் இன்ஃபெக்ஷன், கிட்னி இன்ஃபெக்ஷன், ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் இது எல்லாமே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால ஒரே ஸ்ட்ரெச்சில் டக்குன்னு நீங்கள் போய் பார்க்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி சார், இது வராமல் தடுக்க ஏதாவது ஒரு 4-5 பாயிண்ட் சொல்லிட்டு போங்களேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், ஃபஸ்ட்டு இந்த சம்மர் அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சம்மர் அப்போ வெயில் ரொம்ப அலையாதீங்க. அதே மாதிரி சப்போஸ் அலைஞ்சிங்கனாலும் தண்ணிகள் ரொம்ப தேவைப்படுது. 3லேருந்து 4 லிட்டர் குடிக்கிற ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா 1 லிட்டர் 2 லிட்டர் குடிங்க. ஸோ ரீஹைட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரிவென்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது, முடிஞ்ச அளவுக்கு நல்ல யூரின் ஃபார்மேஷன் ஃப்ளஷ் பண்ணுற மாதிரி காய்கறிகள், எக்ஸாம்பிள் நல்ல கோஸு, காலிஃப்ளவரு, ப்ரொக்கோலி, தண்ணி நிறைய குடிக்கிறது, அதே மாதிரி குக்கும்பரு, வாட்டர்மெலனு, கேபேஜ், இந்த மாதிரியான இந்த தர்பூசணி, முலாம்பழம், இந்த மாதிரியான விஷயத்தை நிறைய சாப்பிடும் போது கிட்னிக்கு ஃப்ளஷிங், வாழைத்தண்டு சூப்பர், வாழைத்தண்டெல்லாம் செம்ம, இதெல்லாம் வந்து குடிக்கும் போது ரொம்ப நல்ல விஷயமா வந்து அமையுது. ஓகேங்களா? இந்த கிட்னி கிளீனிங்க்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து அதிகமாக இந்த வெயில் காலத்தில் கவனத்தை செலுத்துங்கன்றது ரெண்டாவதும் முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. அதை தாண்டி வந்துட்டு உங்களுக்கு கவுட் மாதிரியோ இந்த மாதிரி நோய்கள் இருந்ததுன்னா அதை சீராக கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. யூரிக் ஆசிட் அதிகமாகவே வைக்காதீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பால்வினை நோய்கள் மற்றும் யூரின் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஆகுதுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அந்த ஏரியாவை எப்பவுமே க்ளீன் செஞ்சுக்கிட்டே இருங்க. அந்த ஏரியாவில் வந்து பப்ளிக் டாய்லெட்லையும் இங்கெல்லாம் போயிட்டு உட்காந்து அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வாங்கிக்காது. ஏன்னா இன்ஃபெக்ஷனாலே கல் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருந்தேன், ஸ்ட்ரோவைட் மாதிரி கற்கள். அதனால் இது எல்லா ஆங்கிள்லையும் நீங்கள் உங்களை ப்ரிவென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்றது, சம்மர் சீசனில் கிட்னி கற்கள் அதிகமாக காணப்படும். கிட்னி கற்கள் அறிகுறிகள் ரொம்ப மோசமான கடுமையான வலியை ஏற்படுத்தும். லாயின்லேருந்து கிராயின், பின்னாடி இருந்து முன்னாடி இருக்க வலி அப்படியே பரவும். நீங்கள் வீட்டில் இருக்க முடியாது. வீட்டில் இருக்காதீங்க. விட்டிங்கன்னா திடீர்னு கிட்னி ஃபெயிலியருக்கும் போகலாம். விட்டிங்கன்னா திடீர்னு இன்ஃபெக்ஷன் ஆகி சீல் கோத்துக்கலாம். அப்படின்றதுனால உடனே போயிட்டு நெஃப்ராலஜிஸ்ட்டோ இல்லைன்னா யூராலஜிஸ்ட்டோ நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கடமையாக இருக்குது. வராமல் தடுத்துக்கிறதுக்கு நிறைய தண்ணி, சம்மருக்கு தேவையான ஃபுட்ஸை நிறைய சாப்பிட்டு யூரிக் ஆசிட் லெவலை கண்ட்ரோலில் வச்சோம்னா அந்த கிட்னி கற்கள் ஃபார்மேஷனும் குறையும். அப்படின்ற கோல்டன் பாயிண்ட்ஸோட இதை நான் முடிக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான முக்கியமான வீடியோங்க. இதெல்லாம் வந்து அவ்வளோ ஆஸ்பெக்டில் ஒட்டைக்கில் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறதுன்றது ஈஸி கிடையாது. நீங்கள் போய் இதை பற்றி தேடி படிச்சிங்கனாலும் இல்லை இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. பட் ஆனால் உங்களுக்குலாம் நான் வந்து ஃப்ரீயாக இதெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா மக்களுக்கு எவ்வளோக்குள்ள அறிவை நம்ம கொடுக்கணுமோ நம்ம சைட்லேருந்து கொடுக்கணும். அப்போ தான் மக்கள் வந்து அதுக்கு அவேராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இதை எல்லாருக்கிட்டே ஷேர் பண்ணுங்கள். எல்லா பேரும் தெரிஞ்சுக்கணும். மக்கள் எல்லாருமே இந்த நாலேஜை வளர்த்துக்கணுன்றது நம்ம மோட்டோவாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.